Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.2ல 14th sum பார்க்க போறோம். How many multiples of 4 lies between 10 and 250? Multiples of 4 னா என்னது? 4 டேபிள்ல வர்ற வேல்யூ as ஆன்சரா 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12 இப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்ப multiples of 4 lies between 10க்கும் 250க்கும் in betweenல எத்தனை நம்பர்லாம் அந்த 4 டேபிளில் அந்த மல்டிபிள் ஆஃப் 4ஆக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வர நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு த எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 4 greater than 10 என்ன வரும்? greater than 10 is 10க்கு அப்புறம் வர 4 டேபிள் என்னென்னா 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்டு இங்கே 250 வந்திருக்கு சரியா? 250 இருக்குது. இதில் இன்னொரு டீட்டெயிலும் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? டி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு தெரியும். ஓகேவா? இதில் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு தெரியும். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் 250. த லாஸ்ட் டேர்ம் மல்டிபிள் ஆஃப் 4 லெஸ் தென் 250. 250 விட கம்மியாக 4 டேபிளில் மல்டிபிள் ஆகுது. எப்படி தெரியும் நமக்கு? ஏற்கனவே போன சம் செஞ்சோம். அதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ லாஸ்ட் டேர்ம் இது. லாஸ்ட் டேர்ம் என்னென்னு வச்சுக்கலாம்? எல்லுன்னு வச்சுக்கலாம். 248. இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? எல் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு செய்வோம். இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 248 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 12 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன தெரியும்? n தான் we are going to find. அப்போ n minus 1 into d ஓட வேல்யூ 4. ஸோ இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன வரும்? 248 minus 12 that is equal to n minus 1 into 4. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8ல் 2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 6. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 2. that is equal to n minus 1 into 4. இப்போ 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? டிவிஷனாக வரும். அப்போ 236 divided by 4 that is equal to n minus 1. 236 4 டேபிளில் சொல்லுவோமா? என்ன வரும்? 4 4s are 16 5 4s are 20 6 4s are 24 வரும். அப்போ 5 4s are 20 remaining 3. அப்புறம் அகெயின் என்ன வரும்? 8 9 4s are 36. ஸோ ஆன்சர் இஸ் 59 that is equal to n minus 1. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? ப்ளஸ் 1 ஆயிரும். 59 + 1 that is equal to n தான். ஸோ என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு? 60. அவ்வளோதான்.